Students, we shall see the question answers from lesson 1 this class. See this page number 1. This is question number last para, left hand side. What are subroutines? That answer is see, I have marked subroutines are the basic building blocks of computer program. ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய சின்ன சின்ன பார்ட் ஆஃப் த இது இருக்கும், குட்டி குட்டியாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம். ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்ரூட்டீன். ஸோ சப்ரூட்டீன்ஸ் ஆர் தி basic building blocks of computer program. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. நம்ம functions பார்த்தோம் இல்லையா பைத்தானில், ஸோ அதுதான் சப்ரூட்டீன் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமை நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராமை எவ்வளோ இடத்துல வேணாலும் கால் பண்ணலாம், அதுதான் சப்ரூட்டீன்ஸ். தென் ரைட் சைடு மேலே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். வாட் இஸ் அ ஃபங்க்ஷனோட ஆன்சர். So function is a unit of code that is often defined within a greater code structure. அந்த சப்ரூட்டீனை தான் நம்ம ப்ரோக்ராமில் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் that is often defined with a greater code structure. எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஒரு ஃபார்மேட்டில் தான் எழுதணும், ஸ்ட்ரக்சரில் தான் எழுதணும். Specifically, a function contains a set of code that works on many kind of input like variables, expressions and produces a concrete output. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்புட் தேவையாக இருக்கலாம், வேரியபிள்ஸ் தேவையாக இருக்கும், தென் அதில் சில நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? செகண்ட் பார்ட் 2ல செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். What define function with respect to programming language in Keta? This is the answer. What you have to write? A function is a unit of code that is often defined within a greater code structure. Then second point, a function contains a set of code that works on many kind of input like variables, then expressions and produces output. அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னா இப்போ a plus b சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒர்க் ஆகணும்னா ab 2 இன்புட் வேணும், தென் இட் இஸ் கிவிங் த அவுட்புட் சம். இந்த மாதிரி தான் சில ஃபங்க்ஷன்ஸில் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு இன்புட் கொடுப்போம், தென் அது வந்து அவுட்புட்டும் கொடுக்கும். கான்க்ரீட் மீன்ஸ் ஃபிக்ஸட் அவுட்புட். தென் வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்? பார்ட் 2ல வந்து உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், part 2ல third question. Write the inference you get from x is equal to 78 உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின். அதுக்கு பதிலாக இங்கே a is equal to 24 கொடுத்துருக்கு, நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ let us consider the example a is equal to 34ங்கிறத நீங்கள் x is equal to 78 ஏன்னா கொஸ்டினில் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கனால சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். பட் 24 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இப்போ 78னா அது மட்டும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இதை வந்து நம்ம இந்த ஃபுல் பார்ட்டையும் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். டெஃபினிஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு த நேம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ வருதோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் அசைன் பண்ணது இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்ம டெஃபினிஷன் சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரு வேரியபிள் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு அது எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் வேல்யூவாகவும் இருக்கலாம். அதை அந்த வேல்யூ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிளுக்கு வரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். டெஃபினிஷன்ஸ் see the fourth line, definitions bind values to the name. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நேம்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஸோ in this கேஸில் 78னு மாற்றிக்கோங்க as per the book back question. 78 is assigned to the name A. Then 5 mark question start ஆகுது இங்கேருந்து. ஃபோர்த்து பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், parameter with argument, that is function parameter without type, parameter with type அது கேட்டிருக்காங்க. வாட் ஆர் parametersனு ஒரு கொஸ்டின். பார்ட் 4ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் called parameters and write a note on parameter
with type, parameter without type. இப்போ ஒரு சம் பண்ணணும், சம் பண்ணுறக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சம் பண்ணோன்னா we are passing two values ab. அந்த ab தான் parameter. We are calling ab as the parameter. So what are parameter? Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to the function definition. ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ நம்ம ஏபி பைத்தான் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ ஏபின்னு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அது வந்து ஆர்குமெண்ட். அதே சம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருப்போம் ஏபின்னு, அது வந்து பெராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருந்தா அது பெராமீட்டர், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ கொடுக்குற வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பெராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னா என்னென்னா, அந்த பெராமீட்டர் என்ன இன்டிஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரான்னு டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறது தான் பெராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படிங்கிறோம். டிஃபைன் பண்ணால் பெராமீட்டர் வித் டைப். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. ரெக்வயர்ஸ் பி, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அல்காரிதமில் எழுதுறது. நீங்கள் அல்காரிதம் எப்போவுமே லெட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோன்னா லெட்டு, வி ஆர் யூஸிங் லெட் யூஸ் பண்ணணும். தேர்ட் லைன் பாருங்கள், லெட் ஆர்இசின்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஆர்இசிங்கிறது ரிகர்ஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். பிஓடபிள்யூங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட நேம், ஏபிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான 2 வேல்யூ. இப்போ இந்த ஏபி தான் வந்து என்னென்னா parameters. இந்த A என்ன டைப்பு, B என்ன டைப்புன்னு கொடுக்கல இல்லையா. ஓகே, ஸோ திஸ் இஸ் parameter without type. If B is equal to 0, இப்போ இந்த ஃபங்க்ஷன் POWங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், அந்த லெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷனோட நேம். ரெக்குங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஏபிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேல்யூஸ். B is equal to 0, அந்த பியோட வேல்யூ 0வாக இருந்தால் 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு. இல்லைன்னா A இன்ட்டு மறுபடியும் பவர் ஆஃப் A இன்ட்டு B மைனஸ் 1. இப்போ 5 பவர் 2 பவர் 4னா என்ன, 2 இன்ட்டு 2 பவர் 3 அப்படி சொல்லலாம் இல்லையா. அந்த ஆப்ஷனில் தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. A இன்ட்டு பவர் ஆஃப் A பவர் B மைனஸ் 1. தென் ஸோ இது வந்து அங்கே இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ B வந்து எப்போ 0 ஆகுதோ அப்போ லாஸ்ட்டாக வேல்யூ 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த 1 வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன்டீஜர்னு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும்னு தேவையில்லை. மேலே ரெக்வயர்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது என்னென்னா ப்ரீ கண்டிஷன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு பியோட வேல்யூ 0 இல்லைன்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். அப்புறம் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, வேல்யூ A to the power of B வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அல்காரிதமில் எழுதற்குள்ள ஃபார்மேட், ப்ரோக்ராமில் கிடையாது, அல்காரிதமில். ஸோ இங்கே நம்ம ஏபி என்ன டைப்புன்னு கொடுக்கல இல்லையா, அதுதான் பெராமீட்டர் வித்தவுட் டைப். கம்பைலரே அஷ்யூம் பண்ணிக்கும். பெராமீட்டர் வித் டைப் பாருங்கள், கீழே இருக்க எக்ஸாம்பிள். இப்போ இதில் வந்து POW ஃபங்க்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்கு, டைப் மென்ஷன் பண்ணணும்னா பரான்டிசிஸில் கண்டிப்பாக கொடுக்கணும். A வந்து காலன் இன்டிஜர் டைப்பு, B இன்டிஜர் டைப்பு, தென் அது ரிட்டர்ன் பண்ணுறது இன்டிஜர் டைப்பு, இந்த மாதிரி கொடுக்கணும். 2 பெராமீட்டர் அக்செப்ட் பண்ணுது, ஏபி, ஏவும் இன்டிஜர், பி இன்டிஜர் இன்ட்டு, தென் மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பெராமீட்டர் டைப் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளிசிட்லி கொடுக்கறது தான் பெராமீட்டர் வித் டைப். எக்ஸ்பிளிசிட்டினா வெளிப்படையாக என்ன டைப்புன்னு நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக இந்த இப்போ தேர்ட் லைனில் பாருங்கள், பெரான்டிசிஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் இது வரைக்கும் எழுதணும். நீங்கள் எது வரைக்கும் எழுதணும்னு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வரைக்கும் எழுதணும், அந்த 5 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன கொஸ்டின் வருதுன்னா, அந்த நோட்ஸில் இருக்கிறது பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் சார், நான் இது உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறேன், PDF that you can see. All functions are static definition, there is no dynamic function definition. எல்லா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனோட அந்த பார்ட், அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுங்கிறோம். அது எல்லாமே ஸ்டாட்டிக், தட் இஸ் நம்ம ஃபிக்ஸடாக இருக்கும் அதில் இருக்கிறது, அப்பப்போ மாறாது அதில் இருக்க கோடிங் எல்லாம். ஸோ there is no dynamic function definition. Then next
interface versus implementation. Interface அப்படின்னா என்னன்னா, an interface is a set of action that an object can do. இப்போ class and object create பண்ணோம் இல்லையா, கிளாஸில் என்ன இருக்கும், என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும்னு இருக்கும் இல்லையா, அது இன்டர்ஃபேஸ். தென் அது எப்போ ஆக்சுவலி எக்ஸிக்யூட் ஆகும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுறது, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ மார்க் பண்ணிக்கோங்க எந்தெந்த லைன்ஸ்னு. அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அப்புறம் 4th லைன் 5th லைன்லேருந்து, an object oriented programming language interface is the description of all functions that a class must have in order to நியூ இன்டர்ஃபேஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேணும்னு, ஒரு கிளாஸ்க்குள்ளே என்னென்ன வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், அதை தான் இன்டர்ஃபேஸுங்கிறோம். Then the purpose of interface is to allow the computer to enforce the properties of the class type T. இது சும்மா எக்ஸாம்பிள், class type T must have function XYZ. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே XYZ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். A class declaration combines the external interface with an implementation of that interface. A class declaration combines the external interface with the implementation of the interface. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, என்னென்ன டேட்டா வேணும், அந்த டேட்டா வச்சு என்னென்ன பண்ணணும், தட் இஸ் வாட் டிஃபைன்ட் இன்சைட் அ கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள். ஸோ தட் வி கேன் கால் இட் அஸ் இன்ஸ்டன்சஸ். ஸோ திஸ் அண்ட் ஆல் வி ஹாவ் சீன் இன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் லெசனில். அந்த கிளாஸ் தான் இன்டர்ஃபேஸ், அதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் த ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்ட். இன்டர்ஃபேஸில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம், ப்ரைவேட்னா அது உள்ளதான் ஆக்சஸ் பண்ண முடியும், பப்ளிக்னா தான் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட விசிபிலிட்டியை அவுட் சைடு வேர்ல்டுக்கு டிஃபைன் பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர்லேயே வருது, 5 மார்க்லேயே இதை எழுதிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் ஓன்ட் ஆக்சுவலி டூ தட். இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணணும் தான் சொல்லும், அதை பண்ணாது. அதாவது ரெசிபி மாதிரி. இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம ஆக்சுவலி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். Implementation carries out the instructions defined. Then characteristics, இது ஒரு 2 மார்க்கு, இது அந்த 5 மார்க்கில் இது எழுதிடுங்க 2 points. What are the characteristics of interface? The class template specify the interfaces to enable the object to be created and operated properly. So classங்கிறது நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வைக்கிறோம். Then an object's attribute and behavior is controlled by sending function to the object. எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிறது கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம், கால் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் வழியாக. ஸோ தீஸ் ஆர் த 2 points. தென் இங்கே இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் பியூர் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். 4th part 4ல் 3rd கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இந்த பேஜில். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் இந்த STRlen மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்டு. தென் இம்பியூர் ஃபங்க்ஷன் பாருங்கள், இங்கேருந்து மார்க் பண்ணி ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேரா, அதுக்கப்புறம் 3rd பேராலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் பண்ணாலும் ஒரே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது பியூர் ஃபங்க்ஷன். இப்போ STRlen ஆஃப் ஏபிசி, அந்த ஏபிசி நீங்கள் எப்போ கொடுத்தாலும் STRlen என்ன பண்ணும், 3 தான் இண்டிகேட் பண்ணும். ஒரு தடவை 3, ஒரு தடவை 4 இண்டிகேட் பண்ணுமா, பண்ணாது. ஒரே ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு நம்ம எப்போ கால் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இட் ஓன்ட் ப்ரொடியூஸ் எனி சைடு எஃபெக்ட். அதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு லோக்கல் வேரியபிள் எதுவுமே இருக்காது. அது இருந்தால் தான் வேல்யூ எப்போவுமே மாறும். பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் எப்போவுமே ஸ்கொயர் ஆஃப் 3னா 9 தான் ரிட்டர்ன் பண்ணும்.
ஒரு தடவை 10 ஒரு தடவை 11 அப்படி ரிட்டர்ன் பண்ணுமா? பண்ணாது. ஸோ தட் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன். அதுக்கு ஆப்போசிட் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். அதனோட இது வந்து என்னென்னா, இதில் வந்து வேல்யூ ஒவ்வொரு டைமு கால் பண்ணுறப்போ ஒவ்வொரு வேல்யூ வந்து மாற்றி கொடுக்கும் அது இம்பியூர் ஃபங்க்ஷன். இந்த பியூர் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒரு தடவை எப்போவுமே அது ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுறதுனால அடிக்கடி நம்ம கால் பண்ண வேண்டி வந்ததுன்னா அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரு தடவை அந்த வேல்யூ வந்து அது மெமரியில் வச்சுக்கும். தட் இஸ் கால்ட் மெமைசேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க. ஸோ அடிக்கடி கால் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணாலும் அது ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது ஒரு தடவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வேல்யூவை மெமரியில் வச்சுக்கும். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது பியூர் ஃபங்க்ஷனில். இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி கிடையாது. எப்போ கால் பண்ணாலும் அதில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா, த வேரியபிள்ஸ் பாருங்கள், த வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் மே காஸ் சைட் எஃபெக்ட் தோ த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் நாட் பாஸ்டு வித் எனி ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணாட்டியும் அந்த கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கிற வேரியபிள் தான் அந்த வேல்யூ மாற்றுறதுக்கு காரணம். இப்போ இங்கே பாருங்கள், ரேண்டம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ரேண்டம்ங்கிறது எப்போ வேணாலும் அது ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கும். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 இருந்தால் ஏ, இல்லைன்னா எல்ஸ் ரிட்டன் 10. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் அது வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த உள்ளே இருக்கிற வேரியபிள் ஏங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லோக்கல் வேரியபிள் தான் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம். ஸோ when a function depends on the variables or function outside of its definition block, you can never sure that the function will behave the same every time it is called. எப்பவுமே ஒரே வேல்யூ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் impure function. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சைடு கொடுத்துருக்கு பாருங்கள். let y is equal to 0 int inc ஃபங்க்ஷன் நேம், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணுது. y is equal to என்ன, y plus xன்னு கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் y. ஸோ இந்த ஒய்யை பொறுத்து அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் கால்ட் சைடு எஃபெக்ட். பாருங்கள் டிஃப்ரென்ஸு பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த செகண்ட் பேரா இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷன் do not have any side effect, impure function have the side effect. So they do not modify the argument which are passed to them. பியூர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மாற்றாது. பட் impure function they can modify the argument which are passed to them. Then அப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. The return value of the pure function solely depends on the arguments passed. அந்த ரிட்டர்ன் வேல்யூ எதை பொறுத்து இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ hence if you call the pure function with the same set of arguments you will get the same return value. பட் இங்கே அப்படி கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். the return value of the impure function does not solely depend on its argument. அந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்த மட்டும் கிடையாது, அது வேறு லோக்கல் வேரியபிள் பொறுத்து கூட இருக்கும். அதனால் if you call the impure function with the same set of argument we might get different values. This is the difference. தென் இங்கே புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமிலியான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கேமிலியான் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி புக் பேக் கொஸ்டின் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேமிலியான் ப்ராப்ளம்ங்கிறது என்னென்னா, ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் கேமிலியான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதை இந்த ப்ராப்ளத்துக்கு மோனோக்ரோமடைஸ்னு வச்சுட்டா, இதுக்கு வந்து 3 இன்புட் கொடுப்போம். அதாவது ஏங்கிற கலரில் எத்தனை கேமிலியான், அது வந்து கேபிட்டல் ஏ. பிங்கிற கலரில் எத்தனை கேமிலியான், கேபிட்டல் பி. சிங்கிற கலரில் எத்தனை கேமிலியான், கேபிட்டல் சி. இதனோட கண்டிஷன் என்னென்னா, இப்போ 2 கேமிலியான் மீட் பண்ணால், இப்போ ஏவும் பியும் மீட் பண்ணால் அந்த 2 கலரும் சிக்கு மாறிடும் ரெண்டுமே. அப்போ சியில் 2 கலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், ஏல 1 டிக்ரீஸ் ஆகும், பியில் 1 டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது எத்தனை தடவை அப்புறம் ஐட்ரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் ஏல 4 இருக்குது, பியில் 4 இருக்குது, சிலையும் 4 இருக்குது. இப்போ ஏவும் பியும் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் மீட் பண்ணுதுன்னா ஏல 1 ரெடியூஸ் ஆகும், பியில் 1 ரெடியூஸ் ஆகும். புக்கில் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, C8 கொடுத்துருக்கு இல்லையா, C6ன்னு ஆகும். 2 தானே இங்கே ஒவ்வொன்று குறையுது, அங்கே ஒரு 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரப்போ 6, 8, 10, லாஸ்ட்டில் 12 வரும். மாற்றிக்கோங்க, புக்கில் வேல்யூ தப்பாக கொடுத்துருக்கு. This is the chameleon problem.
ரெண்டு கேம்லியான் மீட் பண்ணுறப்போ அதிலனோட கலர் தேர்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ தேர்டில் வந்து நம்பர் 2 இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கேம்லியான் ப்ராப்ளம். Boys, if you have boys and girls, if you have any doubts, you can ask any time. Just go through all the question answers and make thoroughly. Your preparation should be thorough. First lesson மட்டும் தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டுமாரோ யூ ஹாவ் டு ரைட் இந்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி எனக்கு அனுப்பணும். எல்லாருமே ஹோம் டெஸ்ட் எழுதி அனுப்பணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறங்க, 1 மார்க்கு கொஸ்டின் பேங்க் ரெடியாக இருக்கணும். தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதி அனுப்பலாம். ஸோ விதின் நெக்ஸ்ட் வீக் 1 வீக்குள்ளே எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல் தரவாக புக் பேக் கொஸ்டின்ஸ் ஹோம் டெஸ்ட் எழுதி எல்லோரும் அனுப்பிச்சிருக்கணும்.